அதிகாரம் நினைந்தவர் புலம்பல். குறள் 1201. உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது. உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ள குடிச்சாதான் மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சி வரும். ஆனா காதலை பற்றி நினைத்தாலே நெஞ்சினிக்க செய்யும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய வள்ளுவர் அவர்கள். எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. காதலை பற்றி நிறைய குறள்கள் எழுதியிருந்தாலும் இந்த குறளும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது இன்றைய திரைப்படங்களில் ஒரு கதாநாயகன் தன்னுடைய கதாநாயகியை பற்றி நினைக்கிறப்போ அவனுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி வரும் இல்லையா, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் இப்போதான் நாம பார்க்குறோம் படங்கள்ல. ஆனால் திருவள்ளுவர் அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே எவ்வளவு அழகா, எவ்வளவு அந்த கற்பனையை எவ்வளவு அழகா அந்த காதலை பற்றி இந்த குறள் மூலமா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில டிசிப்ளினே இல்லாம ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த 3 விஷயங்கள், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுமை, இந்த 3 விஷயங்கள் கடைபிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் அந்த 3 விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அதனுடைய அடிப்படையே டிசிப்ளின் தான். டிசிப்ளின் இல்லைன்னா எதுவுமே சாதிக்க முடியாது. வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் அப்படின்னா அதனுடைய உயிரே டிசிப்ளின் தான். ஸோ அதனால தான் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்கிறார்கள். அதாவது ஒருவருக்கு உயர்வை தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதிகாரம் இனியவை கூறல். குறள் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதனுடைய பொருள் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், ஒருத்தர் கிட்ட பேசுறப்போ நம்ம எந்த மொழியிலே பேசினாலும் இனிமையான சொற்கள் அந்த மொழியில இருந்தும் அதை பயன்படுத்தாம கடுமையான சொற்களை பயன்படுத்துவது என்பது மரத்திலே கனி இருந்தும் காய்களை பறித்து தின்பதை போலாகும் என்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் ஏன் அந்த காலகட்டத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நண்பர்களே. அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலே ஒரு உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் திடீர்னு 10th ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடும். அப்போ நம்ம அவன்கிட்ட என்ன சொல்லணும்? சூப்பரா, நீ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்திருக்க இத்தனை நாளா, இப்போ நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்க, போக போக இம்ப்ரூவ் ஆயிடுவே அப்படின்னு பாசிட்டிவா தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இல்லை 96-97% எடுத்தவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கம்பேர் பண்றப்போ நீ ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுக்குமே லாயக்கு இல்லை நீ அப்படின்னு எல்லாம் சொன்னா மறுபடியும் அவங்க முயற்சியே எடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கே ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாயிடும் இல்லையா. ஸோ அதாவது சொற்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. அதை உணர்த்துறதுக்காகத்தான் நம்மளுடைய வள்ளுவர் இவ்வளவு இந்த அழகான குறள் மூலமா ஒரு கம்பேரிசன் கொடுத்து நமக்கு உணர்த்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க நண்பர்களே. அதிகாரம் அறிவுடைமை. குறள் 422. சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரு நன்றின் பால் உயிப்பது அறிவு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுமை இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமா நமக்கு நம்முடைய மனதை, குரங்கை போன்ற மனதை கட்டுப்படுத்துறது ரொம்பவே முக்கியம். மனதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா அந்த மனதை நம்ம மேனேஜ் பண்ணணும். எப்படி? நமக்குள்ள இருக்கின்ற அறிவு என்ற ஆயுதத்தின் மூலமா எது சரி எது தவறு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்மளுடைய மனதை மனம் போற போக்கிலே போகாம எந்த குறிப்பிட்ட விஷயத்துல நாம நம்மளுடைய மனதை முழுசா செலுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கை மேம்படுமோ, நாம நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமோ அந்த குறிப்பிட்ட விஷயத்துல நம்மளுடைய மனதை கவனத்தை முழுசா செலுத்தினால் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக, உணர்த்துறதுக்காக இந்த அழகான குறள் மூலமா நம்மளுடைய வள்ளுவர் அறிவுடைமை என்ற அதிகாரத்தில இந்த ஒரு குறள் மூலமா சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. நம்மளுடைய திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பல பெயர்களால அழைக்கப்படுகின்றது. அதுல இந்த திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு கூட அழைக்கிறார்கள். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே எல்லோராலும் எல்லா காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் உள்ளடக்கிய நூல் திருக்குறள் ஆதலால், அதே மாதிரி எல்லா காலகட்டத்திலும் அதில் சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் பொருந்துது அப்படின்றதுக்காக தான் இந்த திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கிறார்கள். இன்னும் பல பெயர்களால அழைக்கப்படுகின்றது இந்த திருக்குறளை. எனக்கு தெரிஞ்சபடி இந்த உலகத்திலேயே குறையே இல்லாத ஒரு நூல் இருக்கின்றது என்றால் அது நம்மளுடைய வள்ளுவர் எழுதிய இந்த திருக்குறள் தான் நண்பர்களே. அதனாலதான்
கிட்டத்தட்ட 106 அல்லது 107 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இந்த திருக்குறள் நண்பர்களே. அதிகாரம் அறிவுடைமை. குறள் 424. என் பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தையோ செய்தியையோ கருத்தையோ மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது அது எவ்வளவு எளிமையாக அவங்களுக்கு கடத்த முடியுமோ, எவ்வளவு சிம்பிளாக அவங்களுக்கு புரியும்படி சொல்ல முடியுமோ அவ்வளவு சிம்பிளாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நம்மளால் மற்றவர்களுக்கு புரியும்படி சொல்ல முடியல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நமக்கே 100% தெரியல அப்படின்றதா பொருள் அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களே சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இதற்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. அதே மாதிரி மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை எல்லாம் நாம் அப்படியே பிளைண்டா உள்வாங்கிக்காம அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதுல சரி இருக்கா தவறு இருக்கா அப்படின்றது பத்தி நமக்கு கடவுள் அறிவு கொடுத்திருக்காரு இல்லையா. அந்த அறிவின் அடிப்படையில நாம அதுல என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கணும், என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்க கூடாது அப்படின்றது நாம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவர். அதிகாரம் தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்ததனை அவன் கண் விடல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாயிண்டிங் தி ரைட் பர்சன் ஃபார் தி ரைட் ஜாப் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்மளுடைய வள்ளுவரும் இங்கே சொல்கிறாரு. ஒரு பொறுப்பு ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உண்மையிலேயே அந்த மனிதனால அந்த கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்றத பற்றி நம்ம அலசி ஆராய்ந்து அவனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெஷராக ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறா அப்படின்னா எடுத்த உடனே அவனுக்கு வந்து மேனேஜர் போஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், அவனால் சமாளிக்க முடியாது இல்லையா. அதே தான் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இவன் சொந்தக்காரன், இவனுடைய நண்பன் அப்படின்லாம் சொல்லி ஒரு பொறுப்பு ஒருத்தருக்கு நம்ம கண்மூடித்தனமாக கொடுக்கக்கூடாது. அலசி ஆராய்ந்து அவனால் உண்மையிலேயே அந்த கொடுத்த காரியத்தை அவனால் பண்ண முடியுமா அப்படின்றத நாம ஆராய்ந்து அவனுக்கு கொடுக்கணும். அப்படின்றது தான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்ததனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதிகாரம் தெரிந்து தெளிதல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற லைவ் எக்ஸாம்பிளே உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்தில் we are all easily judged by the other people அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு செலிபிரிட்டியை பற்றியோ ஒரு அரசியல்வாதியை பற்றியோ ஒரு கமெண்ட் மூலமாகவோ அல்லது ஒருத்தர் இவங்களை பற்றி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த மனிதரை பற்றி நமக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் அந்த மனிதர் இப்படிதான் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவோம் இல்லையா. அந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு மனிதனை பற்றி நாம ஒரு முடிவுக்கு வர வேண்டும், ஒரு தெளிவுக்கு வர வேண்டும் என்றால் அந்த மனிதன் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறான், எவ்வளவு கெட்ட விஷயங்கள் செய்திருக்கிறான், அதுல நல்ல விஷயங்கள் அதிகமாக செய்திருக்கிறானா கெட்ட விஷயங்கள் அதிகமாக செய்திருக்கிறானா, அதன் அடிப்படையில் தான் அந்த மனிதனை பற்றி நாம ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் சொல்றாரு. ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சிந்திச்சு பாருங்க நண்பர்களே. அதிகாரம் மெய்யுணர்தல். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குறளின் மூலமா நம்மளுடைய வள்ளுவர் யார் என்ன சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பற்றி அலசி ஆராய்ந்து நம்மளுடைய அறிவுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த குறள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இந்த குறள் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பால் இல்லை. ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ அதனுடைய வெளித்தோற்றத்தை வைத்து நீ வந்து ஒரு முடிவுக்கு வராதே, அதனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாதே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பத்தி அலசி ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமை அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெண்கள் சுயமரியாதையோடு சுதந்திரமாக எக்கனாமிக்கலி இண்டிபெண்டாக யார் மேலேயும் டிபெண்டாக இல்லாம சுதந்திரமாக வாழணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் பேசுறாங்க. அதற்காக நிறைய போராட்டங்களும் இந்த மண்ணில நடந்திருக்கு, நிறைய மாற்றங்களும் வந்திருக்கு. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இதற்கு சம்பந்தமா ஒரு குறள் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் என்பவள் இப்படிதான் இருக்கணும், அவங்களுடைய குணங்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து அடிமையாக்குவது அறியாமையாகும். அவர்களாகவே மன அடக்கத்துடன் சுய ஒழுக்கமாக நல்ல பண்புகளுடன் அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமையின் அடிப்படையில் சுயமாக முன்னேறி பொருளாதாரத்திலும் சுதந்திரமாக சுயமரியாதையோடு வாழணும்.
அப்படின்றது பத்தி எவ்வளவு அழகா இந்த குறள் மூலமா சொல்றாங்க பாருங்க. சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிலை காக்கும் காப்பே தலை. அதிகாரம் அடக்கமுடைமை. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டாக்டர் புனித் ராஜ்குமார் அவர்கள் ஏன் அவ்வளவு மக்களால நேசிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு செல்வம் சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலுமே அவர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கைக்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப முக்கியமா பணிவு என்ற ஒரு பண்பை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். இந்த பணிவு என்ற ஒரு பண்பு எப்படிப்பட்ட ஒரு பண்பு அப்படின்னு இங்க வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் கிட்ட எவ்வளவு சொத்து சுகம் செல்வம் எல்லாமே இருந்தாலும் இந்த பணிவு என்ற ஒரு பண்பு, அந்த சொத்து சுகம் செல்வம் இருக்குது அப்படின்றதுனால எந்த விதமான செருக்கும் இல்லாமல் ஆணவத்தை காட்டாம அடக்கமாக இந்த பணிவோடு வாழ்ந்தா இந்த பணிவு என்ற ஒரு பண்பு கூடுதலான செல்வமாக இருக்கும் அந்த மனிதனுக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த குறள் மூலமா. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவரே இன்னொரு பக்கம் சொல்றாங்க. குறள் 139 அதிகாரம் ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய ஒழுக்கியும் வாயார் சொல்லல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கமுடையவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? மறந்தும் அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க மறந்தும் தீய சொற்களையோ தகாத வார்த்தைகளையோ அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. எப்படி டிசிப்ளைனா இருப்பவங்க மறந்தும் அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க பை மிஸ்டேக்கா கூட அவங்க தீய சொற்களை பயன்படுத்த மாட்டாங்க. அவ்வளவு ஒரு டிசிப்ளைன் ஒழுக்கமுடையவர்கள் கிட்ட இருக்கும். அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய வள்ளுவர். சிந்திச்சு பாருங்க நண்பர்களே. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவரே இன்னொரு பக்கம் சொல்றாங்க. குறள் 139 அதிகாரம் ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய ஒழுக்கியும் வாயார் சொல்லல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கமுடையவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? மறந்தும் அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க மறந்தும் தீய சொற்களையோ தகாத வார்த்தைகளையோ அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. எப்படி டிசிப்ளைனா இருப்பவங்க மறந்தும் அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க பை மிஸ்டேக்கா கூட அவங்க தீய சொற்களை பயன்படுத்த மாட்டாங்க. அவ்வளவு ஒரு டிசிப்ளைன் ஒழுக்கமுடையவர்கள் கிட்ட இருக்கும். அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய வள்ளுவர். சிந்திச்சு பாருங்க நண்பர்களே. அதிகாரம் அறிவுடைமை. குறள் 426 எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் போற போக்கிலே நீயும் போய்கிட்டே இரு. சும்மா ஒரு குளத்துல இருக்கிற தண்ணி எப்படி ஒரே இடத்துல தேங்கி நிற்குமோ அந்த மாதிரி இல்லாம, ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, சும்மா பழமைவாதத்தையே பேசிக்கிட்டு நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா, சம்பிரதாயம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு நான் இந்த காலகட்டத்திலையும் அதே மாதிரி வாழ போறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அடிமுட்டாள்தனமோ அந்த மாதிரி இல்லாம இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல உலகம் போற போக்கிலே நீயும் போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய வள்ளுவர். எப்போ 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஒரு குறள் சொல்றாங்க அப்படின்னா அந்த குறள் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு குறள் எல்லா விஷயங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருந்தாது. சில விஷயங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதை நாம தான் புரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே. அதிகாரம் நிறை அழிதல். குறள் 1253 மறைப்பேன் மண் காமத்தையானோ குறிப்பின்றி தும்மலை போல் தோன்றிவிடும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு அழகா அந்த காதல் என்ற உணர்ச்சியை பற்றி, அது எப்படிப்பட்ட உணர்ச்சி அப்படின்றத பத்தி எவ்வளவு அழகா ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாங்க. எந்த விஷயத்துக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, அந்த தும்மல், நமக்கு வரக்கூடிய தும்மலுக்கு கம்பேர் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி தும்மலை நம்மளால கட்டுப்படுத்த முடியாதோ, அதாவது நம்ம கட்டுப்படுத்த நினைத்தாலும் நம்மளையும் மீறி வெளிப்படுமோ, அதே மாதிரி காதல் என்ற உணர்ச்சியையும் நாம கட்டுப்படுத்த நினைத்தாலும் நம்மளையும் மீறி தும்மல் போன்று குறிப்பின்றி தோன்றிவிடும் அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவர். இது இந்த குறளை நம்ம இரண்டு வகையில நம்ம அணுகலாம், புரிஞ்சுக்கலாம். ஒன்று, இந்த குறளுக்கு பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க. எல்லாருமே காதல் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படிதான் நான் ரெஃபர் பண்ணதில் நிறைய பேர் காதல் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த குறளில் குறள்லையே காமத்தை யானோ அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ரெண்டு வகையில எடுத்துக்கலாம். ஒன்று
காதல் என்ற உணர்ச்சியையும் நம்மளையும் மீறி வெளிப்படும். நாம் கட்டுப்படுத்த நினைத்தாலும் நம்மளையும் மீறி வெளிப்படும். இன்னொரு வகையில் காமம் என்ற உணர்ச்சியும் நாம் எவ்வளவுதான் கட்டுப்படுத்த நினைத்தாலும் அதுவும் நம்மளையும் மீறி வெளிப்படும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 வகையில் நம்ம எடுத்துக்க முடியும். அதிகாரம் கல்லாமை. குறள் 282. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் உள்ளத்தில் பிறர் பொருளை பார்த்து ஆசைப்பட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளேயே ஆசைப்பட்டு அதை திருடலாமா அப்படின்னு நீங்கள் மனசில் நினைத்தாலும் அதுவும் குற்றம்தான் அப்படின்னு சொல்கிறார் நம்மளுடைய வள்ளுவர். சிந்திச்சு பாருங்க நண்பர்களே.